எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பையனுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் வீடியோ, அப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணேன் அப்படிங்கிறது தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பன்னீரை ஒரு ஹாஃப் அன் ஹவராவது நம்ம மேரினேட் பண்ணி வைக்கணும். அதுக்கு வந்து நான் வந்து ஒரு பன்னீர் எடுத்துக்கிட்டேன், ஒரு பேக்கெட் ஃபுல்லாகவே. ஸோ அது வந்து ஃப்ரீசரில் இருந்ததுனால அதை வந்து நம்ம டீஃப்ரீஸ் பண்ணணும். ஸோ அதை மைக்ரோவேவில் வச்சு டீஃப்ரீஸ் பண்ணிவிட்டு, இங்கே வந்து ஒரு பிளேட்டில் வந்துட்டு மஞ்சப்பொடி, மிளகாய் பொடி, மல்லிப்பொடி 2 ஸ்பூன், அப்புறம் சீரகப்பொடி 1 ஸ்பூன், பெப்பர் 1 ஸ்பூன், கரம் மசால் பொடி 1 ஸ்பூன், கொஞ்சம் நல்லா கெட்டி தயிர் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கணும். என்கிட்ட தயிர் இல்லாதனால நான் 1 தான் போட்டுக்கிட்டேன். அப்புறம் எலுமிச்சம்பழம் ஒரு அரை ஸ்பூன் ஊற்றிட்டு, லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதை நல்லா வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நம்ம இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு நான் ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். லாஸ்ட்டாக வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஒரு பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி கையிலேயே எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் அந்த டீஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்த பன்னீரை எடுத்து பன்னீரில் நல்லா அந்த மாதிரி ஃபோர்க் வச்சு அங்கங்கே வந்து நான் ஓட்டை போட்டுக்கிட்டேன். அப்படின்னா தான் உள்ள மசாலா கொஞ்சம் இறங்கி நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. அது ஃபுல்லாகவே எல்லா சைடும் மசால் கோட் பண்ணிக்கிட்டு ஒரு 30 மினிட்ஸ் வந்து மேரினேட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா எங்களோட ரொம்ப ஃபேவரட்டான க்ரீம் கார்ன் பண்ணேன். ஸோ ஒரு 4 கார்ன் எடுத்து அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, அது இந்த மாதிரி தனித்தனியாக கார்னை எடுத்து வச்சுக்கிட்டு, ஒரு பாத்திரத்தில் அந்த எடுத்து வச்ச கார்னெல்லாம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் உப்பு, ஒரு 2 டீஸ்பூன் சுகர், அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பட்டர் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் ஹெவி விப்பிங் க்ரீம் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து ஒரு 1/4 கப் சேர்த்துக்கிட்டால் போதும், ரொம்ப சேர்க்க தேவையில்லை. அப்புறம் அரை டீஸ்பூன் பெப்பர் போட்டு ஒரு அரை கப் மில்க்கு வந்து எடுத்து மைக்ரோவேவில் வச்சுட்டு அதை வந்து ஒரு 1.5 நிமிஷம் நல்லா வந்து மைக்ரோவேவில் எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பால் எடுத்து வச்சுட்டு அதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா கார்ன்ஸ்டார்ச் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு, இதை வந்து அந்த பால் ஊற்றணும். நம்ம க்ரீம் கார்ன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பார்த்திங்களா, அதில் ஊற்றினா கெட்டியாக ஆகிறதுக்கு தான் அந்த கார்ன்ஃப்ளவர் இல்லைனா கார்ன்ஸ்டார்ச் போடுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மைக்ரோவேவில் வச்சு இந்த பாலையும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அந்த கார்ன்ஸ்டார்ச் சேர்த்து வச்சுருந்தேன் இல்லையா, மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன், அந்த பாலையும் ஊற்றிட்டு நல்லா வந்து அது கொதித்து கெட்டியாகணும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டேன். இங்கிட்டு பன்னீர் வந்து மேரினேட் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் ஆயிருக்கும். ஸோ பட்டர் போட்டு பட்டர்லேயே வந்துட்டு இந்த மாதிரி பன்னீரை வந்து ஒவ்வொரு 3 மினிட்ஸ்க்கு ஒன் டைம் வந்து திருப்பி போட்டு அதை நல்லா வந்து அந்த ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். இந்த லஞ்சுக்கு வந்து இந்த மெடிட்டேரியன் ஸ்டைலில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் அந்த பீட்டா ப்ரெட் இருக்குது பார்த்திங்களா, ஸோ அந்த ப்ரெட்டில் நம்ம பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இது ஆக்சுவலி சிக்கன் ஷவர்மா மாதிரி இல்லை, நான் பன்னீரில் பண்ணியிருந்தேன். ஸோ வந்துட்டு ஆனால் ப்ரெட்டு வேறு மாற்றி வாங்கிட்டு வந்ததுனால நான் வந்து அன்றைக்கி ப்ரெட்டு வந்து அந்த ப்ரெட்டில் வச்சு பண்ணாமல் நம்ம நார்மல் ஸ்லைஸ் ப்ரெட் இருக்கும் பார்த்திங்களா, அதில் சாண்ட்விச் மாதிரி பண்ணிட்டேன். கடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிக்கிள்டு வெஜிடபிள்ஸ் வந்து கேனில் வாங்கியிருந்தேன், பீட்ரூட்டும் ஆலப்பினோவும். ஸோ இது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா வினிகருக்கும் ஈக்குவல் குவான்டிட்டியில் தண்ணியும் ஊற்றி அதில் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் போட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டு வச்சுருப்பாங்க. இது வீட்டிலே பண்ணிக்கலாம் நம்ம, பட் நான் கடையில் வாங்கியிருந்தேன். இங்கிட்ட பார்த்திங்கன்னா க்ரீம் கார்ன் வந்து நல்லா லைட்டாக கட்டியாகும் போது லாஸ்ட்டாக சீஸ் போட்டு ஆஃப் பண்ணிடணும். ஸோ பசங்களுக்கு நான் வந்து எடுத்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட கொடுத்துட்டேன். இங்கிட்டு வந்து இந்த சாண்ட்விச் பண்ணுறதுக்கு சாண்ட்விச் மேக்கரை வந்துட்டு அதை ஆன் பண்ணி விட்டுட்டு பட்டர் 2 ப்ரெட்லேயும் வந்து ஒரு சைடு அப்ளை பண்ணிவிட்டு, அப்புறம் ஹம்மஸ் இருக்குது பார்த்திங்களா, ஹம்மஸ் வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம கொண்டக்கடலை இருக்குது பார்த்திங்களா, அதை வேக வச்சு அதில் கொஞ்சம் மிளகாய் பொடி, அப்புறம் கொஞ்சம் எள்ளு இதெல்லாம் போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி கொடுப்பாங்க. அந்த இதை நம்ம அப்ளை பண்ணிவிட்டு, அது கூடவே நம்ம இந்த பிக்கிள்டு வெஜிடபிள்ஸ், பன்னீர், அப்புறம் இன்னொரு ப்ரெட்டில் வந்து கொஞ்சம் மைனீஸ், கொஞ்சம் ரெட் சில்லி சாஸ் போட்டு அதை வந்து சாண்ட்விச் மேக்கரில் எடுத்து வச்சுட்டேன். ஸோ லாஸ்ட்டாக வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து ஸ்ட்ராபெரி, அப்புறம் கொஞ்சம் பன்னீர் பீசஸ் வந்து ஹரி பன்னீர் நல்லா சாப்பிடுவோம். ஸோ அது கொஞ்சம் வச்சுட்டு இந்த வந்து சாண்ட்விச்சை 2ஆக கட் பண்ணி அதையும் எடுத்து நான் லஞ்ச் பாக்ஸுக்கு வச்சுட்டேன். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.